Hi, hello everyone. PGTRB Max 2005-6ல கேட்டு ஒரு மேக்ஸ் கொஷின் P of A ஓட வேல்யூ 0.4னு கொடுத்துட்டாங்க. A union B 0.7னு கொடுத்துட்டாங்க. If A and B are two independent events, then the value of P is, அதாவது Aவும் Bயும் சார்பில்லா நிகழ்ச்சிகளாக இருக்கும்போது P of B ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நல்ல ஆப்ஷனில் ஆப்ஷன் C 0.5 தான். எப்படின்னு பார்த்தலாம். A and B are independent eventsனு கொடுத்துட்டாங்க. அதாவது independent events இருந்துச்சுன்னா P of A intersection B எப்படி எழுதலாம்? P of A into P of B. P of A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.4. அப்போ 0.4 into P of B எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. A union B என்ன கொடுத்துருக்காங்க 0.7, P of A வந்து 0.4, P of B இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.4 into P of B. இங்கே இருக்கிற ப்ளஸ் வேல்யூ அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ 0.7 minus 0.4 வந்து 0.3. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம் அப்படின்னா P of B பொதுவாக எடுத்துக்கலாம். 1 minus 0.4 ஒன்றுலேருந்து 0.4 கழிக்கும் போது 0.6ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை கீழே கொண்டு வந்துடலாம். அடித்தா மேலே 1 கீழே 2ன்னு கிடச்சிருது. 1/2 1/2ஓட வேல்யூ தான் நம்ம என்ன எழுதலாம் 0.5 எழுதலாம். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 0.5. இது வந்து டூ இண்டிபெண்டன்ஸ் ஈவெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸுக்கு பதில் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.